வெல்கம் டு லைஃப் அட் கிவிஸ் ஐலாண்ட். நான் நியூசிலாந்து வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. இன்னும் ஃபியூ டேஸில் வந்து நான் இந்தியா போக போகிறேன். ஸோ என் வீட்டில் இருக்கவங்களுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆஸ் யூஷுவல் நம்ம வாங்குறது தான். நம்ம அசார்ட்டட் சாக்லேட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கறதுக்காக. அது இல்லாமல் இது வந்து டிம்டாம் பிஸ்கெட். இங்கே இருக்கிற நியூசிலாந்து பீப்புளோட ஃபேவரட் பிஸ்கெட். இது ஆஸ்திரேலியன் ப்ராடக்ட். ஸ்வீட் சாக்லேட்ஸ் பிடிக்கிறவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். குக்கி டைமோட குக்கீஸு. இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இங்கே இருக்க பீப்புள் கிட்ட ஒரு காமனான ஒரு குவாலிட்டி இருக்கும். இங்கே வந்து ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், மேன் பவர் கம்மியாக இருக்கிறதுனால. ஆனால் இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க ரொம்ப ப்ரௌடாக அது என்னோட கண்ட்ரியோட ப்ராடக்ட்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிப்பாங்க. அது எல்லாத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். பார்க்க முடியும் இங்கே மேட் இன் நியூசிலாண்ட், மேட் வித் நியூசிலாண்ட் பட்டர்னு இருக்கும். இதே பிஸ்கெட்டில் பின்னாடி பாருங்கள் ப்ரௌட்லி மேட் இன் நியூசிலாண்டுன்னு இருக்கும். ஸோ இந்த பிஸ்கெட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து ஃப்ரூட் யோகர்ட்டு. எந்த எசன்ஸும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் அண்ட் பெரிஸோட பல்ப்பில் செஞ்ச யோகர்ட். இது வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருக்கும்போது ஒரு ஹெல்தி ஆப்ஷனாக இருக்கும்னு இது வாங்கியிருக்கேன். இது வந்து ஹஸ்கி பிராண்டோட இன்சுலேட்டட் டம்ளரு. இது வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து டீ காஃபி குடிக்கிற ஹேபிட் அதிகமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு இது வாங்கியிருக்கேன். இது நான் சொன்ன பார்த்தீங்களா நியூசிலாண்ட் ஹனி. இது வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஹனி பாட்டில் ஒன்று வாங்கியிருக்கேன். இது இல்லாமல் வந்து விட்டாக்கஸ் சாக்லேட் வந்து ஈஸ்டர் டைமில் ஆஃபர் வரும். ஸோ அது வாங்கலான்னு ஒரு பிளான் இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கிற ஃபேமஸான ஃப்ரூட்ஸ் லைக் ஃபிஜோவா, பேஷன் ஃப்ரூட்டு, மேண்டரின், கிவி. இதில் ஃபிஜோவாலாம் நான் கேள்வி கூட பட்டதில்லை நான் இங்கே வரத்துக்கு முன்னாடி. ஸோ அது என் வீட்டில் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ இங்கேருந்து நான் போகிறதுக்கு முன்னாடினால அதுவும் கொஞ்சம் வாங்கி எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கேன். நீங்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நியூசிலாண்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்ன வாங்கிட்டு போவீங்கன்னு சஜஸ்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.